ஹலோ மக்களே 348வது எபிசோட்ல பெறலாம். போன எபிசோட் லூஃபியை சவப்பட்டியில தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ரோபினும் பிராங்கி ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு போவேல, இன்னொரு பக்கம் இன்விசிபிள் மேன் அப்சலாம் சொல்லிட்டு நாமியோ கண்டுபிடிச்சிட்டா. அந்த ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வராம, ஆனா டென்ஷன் ஆயிட்டு தண்டர் டெம்போ வச்சுட்டு ஒரு போடு போடுறாவா. போட்ட போடலாம் ஷாக் அடிச்சு நிக்கிறான். இன்னொரு பக்கம் நாமியோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. இங்க என்னன்னு பார்த்தா பிராங்கியும் ரோபியும் லாக் பண்ண ஒரு பக்கம் ஜென்ரல் ஜாம்பிஸும் இன்னொரு பக்கம் ஸ்பைடர் மங்கி வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் அந்த பாலத்தை உடைச்சு விட்டான். பாலத்தை உடைச்சு விட்டு ரோபினும் பிராங்கியும் தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்களுமே கீழே விழுந்துட்டாங்க. ஆனா என்னதான் கீழே விழுந்தாலும் எல்லாரும் திரும்பி நின்னுட்டு இருக்கானுங்க. இதுல மேல இருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. எவன்டா வாரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம புரூக்கு தான் வாரான். கபோனுன்னு சொல்லிட்டு கீழே வந்து விழுந்து செதறுதான் அவன். யாரா இவன் சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம நாமியை தான் கட்டுறாங்க. அவளோ ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. என் நாமியெல்லாம் கொன்றான்னு சொல்லிட்டு லோலாவை பிடிச்சி தொங்கிட்டு வராங்க. ஆனா அந்த லோலோ விலங்கோ வேகமா துரத்திக்கிட்டே வருது. அபுசலாம் என்னோட வீட்டுக்காரர் எவனுமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சுவாட தூக்கிட்டு வந்து வெட்டி கொள்ளலான்னு வராவா. நிப்பாட்டுங்க, நான் உங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. நான் ஒரு ஆம்பளைன்னு சொல்றாவா. என்னது ஆம்பளையான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டாங்க அவங்க. சோப்பரும் மிரண்டுட்டான். ஆமா உண்மை நீங்க ஆம்பளைன்னு சொல்லி லோலா கேக்குறா. ஆமான்னு சொல்றான் நாமி. நான் எப்பவுமே வந்து லேடிஸ் ட்ரெஸ் போடுறது என்னோட பழக்கம், அதனாலதான் நான் இப்படி போட்டிருக்கேன்னு சொல்றான் நாமி. அது மாதிரி நீங்களும் அபுசலமும் கரெக்டான பேர், உண்மையிலே உங்களுக்கு ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு சொல்றான் நாமி. சொன்னோன்னு சோடத்துக்கு லோலா கீழே போட்டா. நீங்க என்கரேஜ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் முதல் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கீங்கன்னு சொல்லிட்டு லோலா பேசிக்கிட்டு இருக்கா. உங்க தலையை தூக்குங்க, இனிமேல் இருந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்டு. என் பேர் நாமின்னு சொல்றாவா. என்னது இவளை இவ கைக்குள்ள வச்சுக்கிட்டாலும் சொல்லிட்டு புஞ்சோப்பரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவர் நான் ரொம்ப லவ் பண்றேன், அது மாதிரி அவரை மேரேஜ் பண்ணி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால அவர் என்னை விட்டு போயிருவாரான்னு சொல்லிட்டு இவ்வளவு கோவப்பட்டு இப்பெல்லாம் பண்ணன்னு சொல்றா லோலா. லோலா இருந்தாலும் நீங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்கீங்க, இப்பெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு புஞ்சோப்பரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. லோலா நீங்க ஒரு ஜாம்பின்னு சொல்லிட்டு நாமி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா நான் அதையே மறந்துட்டோம்னு சொல்லிட்டு லோலா கேட்டுக்கிட்டு இருக்கா. நாமி நம்ம இங்க இருந்து தப்பிக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. லோலா நான் வரையில ஒரு ட்ரெஷர் பெட்டியை பார்த்தேன், அதை நான் திரும்பி எடுக்க நினைக்கிறேன், ஆனா அதுக்கு வழி சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நான் வழி சொல்றேன், அதெல்லாம் ஒரு கவலை கிடையாது, அது பெரணா சம ரூம்ல தான் இருக்குன்னு சொல்றான். இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கா. ஆனா இவ என்னமோ அவ வேலையை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உசப்பும் சோப்பரும் பேசுறாங்க. பேசிக்கிட்டு நேரத்துல எவனோ பின்னாடி அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கான். எவன்டா வாரான்னு சொல்லிட்டு உசப்பு பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் என்னை அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு. லோலா இனிமேல் அவன் நான் பார்க்கவே கூடாது, அவன் நீ நல்லபடியா பாத்துக்கோ, என்னை பக்கத்துல மட்டும் வர விடாம மட்டும் நீ பாத்துக்கோ சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீங்க ஒரு பெஸ்ட் கப்பல் சொல்றா. ஓகே நம்ம எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காவா. அபுசலாம் உனக்காண்டி நான் வாரன்னு சொல்லிட்டு லோலா ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கா. இதான் நம்ம சான்ஸ், நம்ம தப்பிச்சு போயிரும் சொல்லிட்டு நாமி உசப் சோப்பர்லாம் அங்கிருந்து வேகமா போய்கிட்டு இருக்காங்க. என்னோட பிளான் எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பிட்டு வரா. பார்த்து கண்ணு ஃபுல்லா டாலரா இருக்கு. பணத்தை தேடி வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தா என்னமோ ஒரு சத்தம் வருது. மாஸ்டர் நாங்க இதை பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு என்னத்தடா பண்ணி முடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா லூஃபியவே கேப்சர் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஒரு கூண்டுக்குள்ள தூக்கி போட்டு லாக் பண்ணிட்டாங்க. டேய் என் கூட சண்டைக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னன்னு பார்த்தா ரெண்டு நண்டு மாதிரி இருந்துச்சுல, அவனுக்கு லூஃபியே லாக் பண்ணிட்டானுங்க. ஆப்போசிட்ல வர ஒருத்தன் வந்து நின்று நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். யாரா இதுன்னு சொல்லிட்டு லூஃபி பாக்குறான். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா ஹில்டான் வேற ஏர்லயே பறந்து வந்துகிட்டு இருக்கான். என்னடா இந்த முட்டாள் பைரட் ஷிப்ல ஒரு ட்ரெஷர் கூட இல்ல, எல்லாமே எம்டியா இருக்குன்னு சொல்லிட்டு பெரணா கத்திக்கிட்டு இருக்கா. ஆமா எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு, ஆனா மூட்டை அங்க இருக்கு. என்னெல்லாம் பொருட்கள் எல்லாம் இருக்குமோ அந்த பொருள் அப்படியே தூக்கிட்டு வராங்க. குரோக்கடையிலே ஜெயிச்சானுங்களே, இவனுக்கு என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்கானுங்க, சாப்பாடு தவிர சொல்லிட்டு எதுவுமே கிடையாதான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஹில்டன் பறந்து வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா பெரணாட்ட பேசுறான். மாஸ்டர் முறையா வந்து மிஸ்டீரியஸ் 3 வந்து கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஏன்னா இப்போ எதுக்கு அவரை கூப்பிட்டாருன்னா, முகிவர லூஃபி வந்து நம்ம மாஸ்டர் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு, நம்பர் 900 வந்து ரீஎன்மிட் பண்ண வேண்டிய வேலை வந்துருச்சுன்னு சொல்றான் ஹில்டான். என்னது நம்பர் 900 சொல்லிட்டு பெரணா செம ஷாக் ஆகுறா. டேய் முட்டாளு யாரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபியா கத்திக்கிட்டு இருக்கான். டேய் அவதான் எங்க மாஸ்டர் வாய மூடுறான்னு சொல்லிட்டு அவன் தான் கெக்கோ மொரியோ. எப்படிடா இருக்க முகிவரா லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்றான் அவன். டேய் முட்டாள் நீ தானே மொரியோன்னு சொல்லிட்டு லூஃபி கேக்குறான். ஆனா மொரியோ அதுக்கும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாடா அது நான் தான்டா, 300 மில்லியன் பெரி பவுண்டினா நல்ல ஆளா தான்டா நீ இருப்ப, ஒருத்தான ஆளா தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மொரியோ. இனிமேல் நீ என்னோட ஆளா வேலை பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உனக்குலாம் நான் வேலை பார்க்க முடியாடா, நான் யாருன்னு தெரியுமா சொல்லி கேட்கறான். நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான்டா ஃபியூச்சர் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி என்னன்னு பார்த்தா 900 சொல்லிட்டு ஒரு ரூமே போட்டிருக்கு. திரும்பி வெளியே லோலாவை தான் கட்டுறாங்க. அபுசலாம் எங்க இருக்க, உன்னை தேடி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அபுசலாம் எங்க போனானே தெரியல. இன்னொரு பக்கம் உசப்பு நாம எல்லாருமே ஓடி வந்துட்டு ஒரு பக்கம் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம தப்பிச்சிட்டோமான்னு சொல்லி கேக்குறாங்க. லோலா பாத்துக்கிடுவான், நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு வாராங்க. ஆனா திரும்பி அபுசலாம் துரத்திக்கிட்டே வரான். மாடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சு போறாங்க. வாடா இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா ஏதோ ஒரு பெட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒளிதாங்க. பார்த்தா கூமச்சி இருக்கும்ல, அது முதுகு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. அவங்க எங்கடா இருந்து சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஜிப்பு மாதிரி இருந்திருக்கு, அதுக்குள்ள போய் நின்னுக்கிட்டாங்க. இங்கதான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அபுசலாம் நடந்து வந்துகிட்டு இருக்கான். டேய் கூமச்சின்னு சொல்லிட்டு கத்திட்டு வரான். எருசலாம் அபுசலாம் நீங்க இங்க வந்தீங்க, இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்க தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கூமச்சி. டேய் இங்க ஒரு 3 பைரட்ஸ் வந்தாங்க, அவங்கள நீ பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. அப்படியா அந்த மாதிரி யாரு வந்த மாதிரின்னு சொல்லிட்டு கூமச்சி ஆரம்பிக்கான். டேய் அபுசலாம் நீ எதுக்குடா இங்க வந்த, இது என்னோட ரூம்
ரூம்னு சொல்லிட்டு பெரனோ வாரா. வெல்கம் பேக் மிஸ் பெரனோன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான் கூமாச்சி. பாக்கே பெரிய ஆள் குரல் மாதிரி இருக்கு. டேய் உன்னை நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன்டா, நீ பேசவே கூடாது, நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு பெரனோ கத்திக்கிட்டு இருக்கா. எதுக்கு அந்த கரடிட்டு நீ இவ்வளவு கோவப்படுன்னு சொல்லிட்டு அபுசலாம் கேட்கறான். இவன் என்னடா ஆளு, அதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் வந்து நம்மள கூப்பிட்டாராமே அப்படியான்னு சொல்லிட்டு பெரனோ கட்டிக்கிட்டு இருக்கா. இதுல முதுகு பின்னாடி பேர் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க போலுக்கு. முதுகு வேற திறக்க முடியாம நின்னுக்கிட்டு இருக்காங்க. 300 மில்லியன் பெரி பவுண்டி வச்சு ஒருத்தன் தான் அவனை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா உசப்பு நாமி எல்லாருமே உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உசப்போ திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜோம்பி வயித்துக்குள்ளேடா நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ஹில்டான் திரும்பி பறந்து வந்துட்டான். சார் இன்னொரு பைரட் உள்ள வந்துட்டான் சார், இன்னொரு இன்ட்ரூடர் வந்துட்டான். வந்தவன் ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மன் சொல்றான். ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மன் சொல்லிட்டு அபுசலாம் லைட்டா ஷாக் ஆகுறான். திரும்பி என்னன்னு பார்த்தா பிராங்கி இருக்க இடத்த தான் கட்டுறாங்க. யாரா இவன் மேல வந்து கீழே வந்து விழுந்தான்னு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். இது என்னடா புது ஷேப்பா இருக்கு, இந்த மாதிரி டிசைன்ல எவன்டா வந்து விழுந்தான்னு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். வந்ததே புருக்கு தான். ஆனா சடனா அங்க ஒரு ஆள் நின்னுட்டு மறைஞ்சு போன மாதிரி இருக்கு. இவனை நம்ம சேவ் தான் பண்ணணும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி பேசிக்கிட்டு இருக்கான். சடனா ஸ்பைடர் வெப்பா வருது. என்னன்னு பார்த்தா ஸ்பைடர் மேல ஏறி வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. நீங்களே எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாடா, நான் தாண்டா ஸ்பைடர், உங்களை விடவும் போறதுன்னு சொல்லிட்டு மங்கின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இவனை டீல் பண்றதோட நம்மளுக்கு ஒரு வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி நுஞ்சக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, எனக்கு சில பில்லர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு உள்ள போறான். சரின்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு இருக்காவா. சடனா வந்து ஆட்டத்தை ஆடலாம் ஆரம்பிக்கா. டிங்கி ஸ்பைடர்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான் அங்க இருந்து. என்னன்னு பார்த்தா கண்ணையே ஸ்லாப்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாவா. என்னன்னு பார்த்தா ஸ்பைடர் வெப் அவன் கண்ணில் வச்சு மூடுறான். அவன் கண்ணே லாக் ஆயிருச்சு ஒரு பக்கம். நிக்கோ பின் நீ கொஞ்சம் தள்ளு, இப்ப நான் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா நுஞ்சக்க வந்து அந்த பில்லர் மறைஞ்சில அதுல இணைச்சு வச்சுக்கிட்டான். இதான் இனிமேல் என்னோட வெப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வேற லெவலா வரான். உங்களை துண்டு துண்டு ஆக்கப்புறம்னு சொல்லிட்டு ஹெவி நுஞ்சக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குதான். ஸ்பைடரோ செதறிட்டு இவன் என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்பைடர் பாத்துக்கிட்டு இருக்கு. நம்மளால வானத்துல கட்டிட்டு நுஞ்சக்க வச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். பிராங்கி அடிச்சு பறக்கூடுதான். ஸ்பைடருக்கு ஒரு ரத்தம் எல்லாம் தெரிக்க ஆரம்பிக்கி. விட மாட்டுக்கான். பிராங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கான். கீழ இருந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. யாரா இவனுக்கு இந்த அடி அடிக்கிறாங்க, வாங்க நம்ம மேல போலான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ஜெனரல் ஜாம்பிஸ் எல்லாம் மேல வருது. ஸ்பைடர் ஸ்டிங்கி நெட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சு நுஞ்சக்கே லாக் பண்ணுது. அது உன்னோட வெப்பன் பேரிச்சுடா, இனிமேல் உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அவன் எங்கடா போச்சு, இனிமே தான் இருக்கு வெப்பன் லெஃப்ட்னு சொல்லிட்டு மூஞ்சில வச்சு எரிச்சிட்டு விட்டான் ஒரு பக்கம். பிராங்கிட்ட சண்டைக்கு வரணும் அனல் காட்டுதான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ரோபின் கத்துறா. ரோபினையும் லாக் பண்ணிட்டாங்க. ஸ்பைடர் நெட்டை வச்சு எலிகள்லாம் லாக் பண்ணுது. எலி தலை வச்சு ஸ்பைடர் உடம்பு வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க. நாங்க தான் எலி எலி எலின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. நான் கார்டை டவுன் பண்ண நேரத்துல இவனுக்கு சுத்தி வளச்சிட்டானுன்னு சொல்றான் பிராங்கியை பார்த்து ரோபின். இதுல ஒரு பக்கம் பார்த்தா பிராங்கியை லாக் பண்ணிட்டான். அது ஸ்பைடர் நெட்டை வச்சு லாக் பண்றான். மங்கின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு முன்னாடி வரான். டேய் உங்களெல்லாம் என் பக்கத்துல வரவே முடியாடா, அதெல்லாம் என்னோட சபார்டினேட்ஸ் எப்படி இருக்கானுங்க, என் அடியாளுக எலிய வேற லெவல் பண்றானுங்களான்னு சொல்லிட்டு ஸ்பைடர் பேசிக்கிட்டு இருக்கான். ஹாக்பேக் சமா வந்து என்னோட ஸ்பைடர் நெட்டை வேற லெவலா பண்ணி வச்சிருக்காடா, அதனால எந்த ஹியூமனால இதெல்லாம் பிரேக் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நாங்கெல்லாம் சீலிங்லேயே இருந்து இறங்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்நாச் பண்ணி தூக்கிட்டு போனது நாங்க தான்டான்னு சொல்றான். பார்த்தா சாஞ்சி தூக்கிட்டு போனது, ஜோராவை தூக்கிட்டு போனது, எல்லாரையும் தூக்கிட்டு போனது இவனுக்கு தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆளையும் தூக்கிட்டு போனது நாங்க தான். எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கானுங்க. இன்னொரு சத்தம் என்னமோ யோகோ யோகோ யோகோன்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சுட்டு ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கு. இது என்னடா சத்தம் சொல்லிட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சத்தம் சொல்லிட்டு ஸ்பைடர் பயந்துகிட்டே இருக்கு. பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பாட்டு வேற லெவலா இருக்கு. யோகோ யோகோ அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கானுங்க. யாரா பாட்டு பிடிக்க சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான் ஸ்பைடர். யோகோ ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கு. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாரான். பார்த்தா நம்ம புரூக்கு தான் வாரான். இங்க எப்படா நீ வந்து சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் மேல இருந்து குதிச்சேன், நான் தான் லைட்டா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐலண்டை பத்தி எனக்கு என்னெல்லாம் தெரியுமா அதெல்லாம் பத்தி உங்கள்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரா நீ சொல்லிட்டு ஸ்பைடர் கட்டிக்கிட்டு இருக்கான். ஸ்கெலிட்டன் நில்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு புரூக் நடந்து போய்கிட்டே இருக்கான். சண்டை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து 3 பேஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக் பண்றான். போட்டு போல ஸ்பைடர் 2 துண்டா போயிருச்சு. புரூக் வேற லெவல் பண்றான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க மறந்துங்க. See you bye.